மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமோ மனசுக்கு அமைதியும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சந்திரன் அதோட ராகுவும் இருக்கிறதால கொஞ்சம் தேவையற்ற அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளும் வரலாம். வெளியூர் பயணங்கள் அல்லது ஆன்மீக தேடல்கள்ல ஆர்வம் அதிகமாகும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஏழரை சனியின் உச்சக்கட்ட பாதிப்பு உங்க ராசியிலேயே விளைக்கிறதுனால மனசுல ஒரு சின்ன பாரமும் அலைச்சலும் இருக்கும். ராசியிலேயே செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தமனமான புதனும் இருக்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுறப்ப நிதானம் தேவை. முக்கியமா எந்த ஒரு ஆவணத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் நல்லா படிச்சு பார்த்து யோசிச்சு செயல்படுங்க. அஸ்தமன புதன் உங்க முடிவெடுக்கும் திறனை கொஞ்சம் பாதிக்கலாம். 6ஆம் வீட்ல இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கிற சக்தியை கொடுப்பாரு. அதனால எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்ள முடியும். இன்னைக்கு காலை 7:19 AM இருந்து 8:55 AM வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல புது முயற்சிகள் அல்லது முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. பொதுமா இன்னைக்கு உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைக்கும். சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறதும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சனி காயத்ரி மந்திரம் சொல்றதும் திருநள்ளாரி சனீஸ்வரன் ஆலயத்தை நினைச்சு வேண்டிக்கிறதும் நல்ல பலன் தரும். சந்தோஷமா இருங்க. நாளைக்கு வேற ஒரு ராசி பலனோட சந்திப்போம்.